கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இந்த பூமியில் வாழ்ந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு நியமங்களாக எழுதி கொடுத்தவைகள் தான் இந்த நியாயப்பிரமாணம். அவர் என்ன சொல்லுகிறார்? 6 நாள் நீ வேலை செய்ப்பா, உனக்காக, உன் மனைவி பிள்ளைகளுக்காக, இந்த பூமியில் நீ வாழ்ந்திருப்பதற்காக, உன் மன விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக 6 நாளும் நீ கடினமாக எப்படிலாம் வேலை செய்யணுமோ வேலை செஞ்சு நல்லா சம்பாதி. ஆனால் 7வது நாள் நீ வேலை செய்யாத, அந்த 7வது நாளை எனக்கென்று விட்டு கொடு. வாரத்தில் 1 நாள் மட்டும் நீ என்னுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து என்னை பாடி துதித்து என்னுடைய வேதத்தை தியானித்து என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உன்னுடைய வழிகளை சீர்திருத்தி கொள் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் 7வது நாளை ஆண்டவர் ஓய்வு நாள் என்று அதை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்திருந்தார். ஆகவே அந்த 7வது நாளிலே நாம் வேலை செய்யக்கூடாது. ஆனால் அதே புதிய ஏற்பாட்டு காலத்திற்குள் வரும் பொழுது இன்றைக்கு நமக்கு ஓய்வு நாள் பிரமாணம் கிடையாது. சரி, அப்படின்னா நம்ம 7 நாள் வேலை செய்யலாமா? வேலை செய்யலாம். நீங்கள் 7 நாள் வேலை செய்யலாம். அப்போ தேவனுக்கென்று 1 நாளை ஒதுக்க வேண்டாமா? கண்டிப்பாக ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ எதுக்கு இந்த வார்த்தையை நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு என்னிடத்துல கேட்டால், தேவன் இப்பொழுது என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், நீ ஒவ்வொரு நாளும் ஏதாவது 1 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கிற மணித்துளிகளை எனக்கென்று நீ செலவிடு. நல்லா கவனிங்க, தூங்குறதுக்கு நம்ம நேரம் செலவழிக்கிறோம். குறைஞ்சது 8 மணி நேரம் தூங்குறவங்க இருக்காங்க, 10 மணி நேரம் தூங்குறவங்களும் இருக்காங்க, 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குறவங்களும் இருக்காங்க. தூங்குறதுக்கு நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம், பெரும்பான்மையான நேரம். அதே போல் வேலை செய்வதற்கு குறைஞ்சது 8 மணி நேரம் நம்ம செலவழிக்கிறோம். 10 மணி நேரம் வேலை பார்க்குறவங்களும் உண்டு, 12 மணி நேரம் வேலை பார்க்குறவங்களும் உண்டு. சாப்பிட்றதுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறோம். கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு வாக்கிங் போகிறது, கடற்கரை பீச்சுக்கு போகிறது, பேப்பர் படிக்கிறது, டீ ஷாப்புக்கு போகிறது, நண்பர்களோடு பேசுவது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, இப்படி நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறோம். அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏதாவது ஒரு நேரம், நீ டெய்லி காலையில் தான் கிடையாது, டெய்லி சாயங்காலம் கிடையாது, உனக்கு எப்பொழுது நீ ஃப்ரீ டைம் இருக்கிறதோ, எப்பொழுது நீ மைண்டு ஃப்ரீயாக இருக்கிறையோ அந்த நேரத்தை கொஞ்சம் எனக்கும் ஒதுக்கு. நல்லா கவனித்து பாருங்கள். இந்த நாட்களில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், தேவனுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு மட்டும்தான் அவர்களுக்கு மனமில்லை. ஜெபிக்க சொன்னால் அநேகர் சொல்கிறாங்க, நேரமே இல்லை பிரதர். பைபிள் வாசித்தீங்களான்னு கேட்டால், இந்த நாட்களில் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு வாலிபர்கள் இருந்து பெரியவர்கள் வர எல்லாருமே சொல்கிறாங்க, ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி பைபிள் வாசித்துட்டு தான் படுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலமே என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். ஆனால் அந்த நாட்களில் காலை நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு எந்த மனிதர்களுக்கும் விருப்பமே இல்லை. காலை நேரம் எழும்பி டிவி பார்க்க தோணுது, காலை நேரம் எழும்பி செல்போன் பார்க்க தோணுது, காலையிலே எழும்பி வேலை செய்ய தோணுது, காலையிலே எழும்பி ஊருக்கு பரப்பிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் காலை நேரத்தை கர்த்தருக்கென்று சொல்லி கொடுக்கறதுக்கு இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு மனமில்லை. நேரம் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், நேரம் இருக்கு, மனமில்லை. சிலர் சொல்கிறாங்க, பிரதர் நாங்கள் காலையிலே எழும்பி ஜெபிக்கிறோம். நல்லது. ஆனால் காலையில் எழும்பி எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாங்கன்னு கவனித்து பாருங்கள். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1 அதிகாரம். ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஆண்டவருக்கு 1 மணி நேரம் கூட கொடுக்கறதுக்கு, தேவ சமூகத்தில் மனதார அமர்ந்து துதித்து அவரை பாடுகிறதுக்கு இந்த நாட்களில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு மனமில்லை. காலை நேரத்தை மட்டும் இல்லைங்க,
சிலர் ராத்திரி டியூட்டிக்கு போயிட்டு பகலில் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்படியே பக்கி பிடிச்ச மாதிரி எழும்பி டிவிக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க, செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். ரோட்டில் போகும்போது செல்ஃபோன் பார்த்துட்டு போகிறான். எனி டைம் அவன் ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லைங்க. தூங்குகிற நேரத்தில் தூங்குறதில்ல, சாப்பிட்ற நேரத்தில் இப்போ சரியாக சாப்பிட்றதில்ல, சாப்பிடும்போது தூங்கும்போது எல்லா நேரமும் செல்ஃபோன் தான். அப்போ தேவனை தேடக்கூடாதபடி, முழு இருதயத்தோடு தேவனை தேடக்கூடாதபடி இந்த நாட்களில் இருக்கிற தேவ பிள்ளைகளின் இருதயத்தை பிசாசு மயக்கி வைத்திருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறான். இப்போ கவனிங்க, தெய்வ வசனம் என்ன சொல்லுதுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ அன்பு கூறணும்னு சொல்றார். பிரியமானவர்களே, ஏன் நாம இன்னைக்கு கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு கூறக்கூடாது? நீங்க ஜெபிக்கிற ஜெப நேரத்தை யோசித்து பாருங்க. அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? உங்களுக்கும் திருப்தியா இருக்குதா? நீங்க வேதத்தை வாசிக்கிற நேரத்தை கவனித்து பாருங்க. இன்வால்மெண்டா வேதத்தை வாசிக்கிறீங்களா, ஏனதோனன் வாசிக்கிறீங்களா? அப்போ நீங்க உத்தமமா உண்மையா கர்த்தரை தேடலைன்னா தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனையும் தர முடியாது. நீங்க இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஆகவே நீங்க தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற நேரம், அது 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ, சின்சியரா ஒரு நல்ல அர்ப்பணிப்போடு கொடுத்து பாருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வீணடிக்காதபடி உங்க முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. நாங்கள் கருத்தாய் உம்மை தேடி ஆண்டவரே, கருத்தாய் உங்க பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே, உங்க முகத்தை ஆண்டவரே கருத்தாய் தேடி உமது பாதத்தில் அமர்ந்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.